சரி, ஜெய் பீம் படத்தோட எனக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட்டான ஃப்ரேம்ஸ், இல்லை என்னை பாதித்த அந்த ஃப்ரேம்ஸ், இதெல்லாம் பற்றி தான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் எழுதின எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிற இது தான் வந்து கடைசி இந்த சீரீஸோட. சரி, இப்போ இத்தனை நாள் இது பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம்ல, மேபி ஒரு 10 டேஸாக நம்ம பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். 10 days மோர் தென் த 10 கவுண்ட் தெரில பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். அதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீனுமே இந்த படத்தோட ஒரு ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஆனது தான். இந்த அளவுக்கு கூட வாடா மட்டமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி, இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன்றதுக்காகவே உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்துருக்கும் என்ன சீன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரையுமே வீட்டிலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குட்டியாக ஒருத்தர் இருப்பார், இந்த முடி சுருட்டையாக அப்படி இருப்பார் அவர், அப்புறம் ஒரு லேடி, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்களையும் போட்டு அடின்னு அடிச்சிட்ருப்பாங்க. எதுக்கு தான் அடிக்கிறாங்கன்னே தெரியாது. அடி, நீ அந்த ஊரில் இருக்கியா, நீயோ நான் அப்போ உன்னை அடி, அந்த மாதிரி இருக்கும். அப்போது அங்கே அந்த செல்லில் இருக்கிற எல்லாருமே வந்து இருக்கிறது ஒரு லேடி. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் ஒன்று நடக்குது. சரியா? சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது. ஸ்டில் இது வந்து என்ன தான் படமாகவே இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனசு ஏற்றுக்கலை. இப்படி நடக்குமா, இப்படி பண்ணுவாங்களா அப்படின்றது. அப்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அசால்ட் ஒன்று நடக்குது. இப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்கள காப்பாற்றிக்கணும்னு நினச்சாலும் முடியல. ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு மூர்க்கத்தனமாக, ஒரு மிருகத்தனமாக அப்படி இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வந்து உட்காந்துருவாங்க. அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை அவங்க எடுத்து மாட்டிட்டு. அப்போ என்ன ஆகும், இன்னொரு போலீஸ்காரர் வந்து எடுத்து ஏதோ கொடுப்பாரு, ஏதோ மேலே போட்டுக்கிற துணின்னு நினைக்கிறேன். அது அவங்களோட சேலையா என்னதுன்னு எனக்கு தெரியல. அவர் எடுத்துன்னு வந்து வெளியே வந்து கொடுப்பாரு. அந்த ஃப்ரேம் கேப்சர் பண்ணி தான் நான் எழுதினது இது ஒன்று. நான் என்ன எழுதினேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு படிப்போம். நீ கொல்லாமல் கொன்ற மனிதநேயம், சொல்லாமல் சொன்னது இப்பிறவியில் உன்னை உன் அன்னை வளர்த்த வளர்ப்பும் நீ கற்ற நாகரீகமும் அப்படின்றது. அதுதான் இப்போ இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு மனிதநேயம் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுவாங்களா? நீ இப்போ அந்த பொண்ணுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால அப்படி நீ நடந்துக்கிறன்னா அப்போ நீ எந்த மாதிரியான ஒரு ஆள் இல்லை? ஐயோ, அதான் உன்னோட வளர்ப்பு தெரியுது. உன்னை எந்த அளவுக்கு ரொம்ப நல்லபடியாக வளர்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு உன்னால் பண்ண முடியுன்றதை நீ வந்து நினச்சி பண்ணியிருப்ப அப்படின்றது தான் வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதை வேணால் நம்ம திருப்பி படிக்கிறேன். நீ கொல்லாமல் கொன்ற மனிதநேயம், சொல்லாமல் சொன்னது இப்பிறவியில் உன்னை உன் அன்னை வளர்த்த வளர்ப்பும் நீ கற்ற நாகரீகமும். இது வந்து சொல்லும்போதே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் இதுக்கு தேவைப்படாது மோஸ்ட்லி, இருந்தாலும் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இந்த கவிதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்டு வேறு என்ன, உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது, நீங்கள் யாருக்காவது ஏதாவது டெடிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்றனாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து கேளுங்க, இல்லை இந்த மெயில் ஐடிக்கு, இல்லை இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக எழுதி தரேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறட்டும். இன்னும் 100 கூட டச் பண்ணாமல் அப்படியே இருந்துகிட்ருக்கு. அண்ட் இத்துடன் இந்த ஜெய் பீமோட சீரீஸ் வந்து நிறைவு பெறுது. இந்த மாதிரி வேறு சில படங்களும் இருக்குது. அப்படியே பேக் டு பேக் அதே பார்த்தா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்காது. ஸோ அதனால் இந்த சீரீஸ் இங்கே முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் கொஞ்ச நாள் போட்டுட்டு வேணால் 1 மாதம் 2 மாதம் கழித்து அடுத்த படம் என்ன அப்படின்றத வந்து அப்போ சொல்கிறேன். இப்போதைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.